போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். TNPSC Group 4 எக்ஸாமுக்கு உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ல நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படிங்கறத பாருங்க. நீங்க எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு இப்ப ரிவைஸ் பண்றதுக்கான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. நான் வந்து இப்ப ரிவிஷன் தான் எடுக்க போறேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒரு பிகினர்ஸ்க்கான டெஸ்ட் சீரிஸ் நான் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஆன்லைன்லயோ இல்ல டைரக்டாவோ வந்து டெஸ்ட் எழுதியிருக்கேன் அப்படிங்கனாலும் ஓகே. இப்போ இது வந்து அடுத்த லெவலுக்கு உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஒரு 2 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கவங்க, அது மட்டும் இல்லாம ஒரு 1 இயரா படிச்சுட்டு ரிவிஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ போயிட்டு இருக்கிறவங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் சீரிஸ் ரொம்பவே உங்களுடைய ஸ்கோரை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கும் உங்களுடைய மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கும் இன்னும் எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு வழி இருக்கோ அது எல்லாமே இந்த டெஸ்ட் சீரியஸில் இருக்கும். சரிங்களா? அதை நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டாக எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டெஸ்ட் சீரியஸ். நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், இன்ஸ்டியூட்டுக்கு வர வேண்டாம், நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் எழுத தேவையில்லை. உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வீட்டு தேடியே வரப்போகுது. அந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கி நீங்கள் அந்த டெஸ்ட்டுக்கான பிளான் என்ன, ஓகே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இதுக்கான ஸ்டடி பிளான் இது, 6வது நியூ புக் படிக்கணுமா ஓல்டு புக் படிக்கணுமா, ஓகே படித்தாச்சு. ஜிஎஸ்ல என்ன படிக்கணும், மேக்ஸில் என்ன படிக்கணும், இந்த டாப்பிக்கை பார்த்தாச்சு. ரிவிஷன் பண்ணணும்னா நீங்கள் அதுக்கான டைம் எடுத்து ரிவைஸ் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்து வச்சு ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஆன்சர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆன்சர் கீயும் உங்களுக்கு வரப்போகுது. இந்த ஆன்சர் கீயை வச்சு வெரிஃபை பண்ண போகிறீங்க. எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கோம், எவ்வளோ தப்பாக போட்டிருக்கோம், ஏன் தப்பு அப்படிங்கிறதையும் எடுத்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். இவ்வளோதான் நீங்கள் செய்யக்கூடிய வேலை. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வந்து ஒரு 100 டேஸ்க்கு நீங்கள் வந்து பண்ணுங்க. குரூப் 4 எக்ஸாம்ஸில் ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஒரு ஹை லெவல் கொஸ்டின் பேப்பர் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஒரு ஃபீலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸாம்ஸ் போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இவ்வளோ கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகும்போது OMRல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ஹோம் டெஸ்ட் சீரியஸ். இதில் என்ன வரும் அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன். இதில் வந்து 35 கொஸ்டின் பேப்பர் இருக்க போகுது. ஒவ்வொன்றும் தமிழில் 100, ஜிஎஸ்ல 75, மேக்ஸில் 25 இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பேப்பர். சரிங்களா? ஸோ 35 டெஸ்ட் இருக்க போகுது. இதுக்கான ஸ்டடி பிளான் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் வரப்போகுது. அதுக்கான ஆன்சர் கீ இருக்க போகுது. OMR ஷீட் தரப்போகிறாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து வீடு தேடி வரப்போகுது. ஸோ இதுக்கான பிளான் ஆல்ரெடி நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இல்லை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஹோம் டெஸ்ட் பேட்ச்க்கான பிளான் வேணும் அப்படின்னு கேளுங்க. ஏன்னா இந்த டெஸ்ட் சீரியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னையிலேருந்து. ஸோ ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சிருப்போம். உங்களுக்கு வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்கலாம், இல்லை மண்டே வந்து கிடைச்சிரும். படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணிட்டு டெஸ்ட் மட்டும் எழுதுறதுக்கு ரெடியாக இருங்க. மற்றவங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வாரத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாகவே எவ்வளோ சீக்கிரம் அனுப்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்பிச்சு வச்சிருவோம். நீங்கள் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கும். இது பிகினர்ஸ்க்கு அப்படிங்கும் போது நீங்கள் பண்ணலாம். பட் உங்களை ரொம்ப நீங்கள் வந்து ஹார்டாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுடைய கான்ஃபிடன்ஸை இது வந்து குறைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் ஒரு பிகினர்ஸ் டெஸ்ட்டுக்கான ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸை என்ரோல் பண்ணி எழுதுங்க. நம்ம அதிகமாக டீமில் வாரியர் டெஸ்ட் சீரியஸ் இருக்கும், அதை எழுதுங்க. அது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வேணால் இந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு வாங்க. எழுத வேண்டாம்னு சொல்ல, இல்லை சார் நான் வந்து எழுதுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஹோம் டெஸ்ட் பேட்சும் ஜாயின் பண்ணி எழுதுங்க. சரிங்களா? ஏன்னா கொஷின்ஸ் எல்லாமே வந்து வெறும் ஸ்டேட்மெண்ட்டு இந்த மாதிரி டைப்லேயே வந்து கொஷின்ஸ் அதிகமாக வந்து செட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது புரிஞ்சுக்கிறதுக்காகவும் நிறைய டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் நியூ புக்கு, ஓல்டு புக்கு அண்ட் சிலபஸ் ரிலேட்டடான கொஷின்ஸும் வந்து அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஓகே ஸோ இதெல்லாம் நம்ம படிக்காமல் இருக்குது, ஓகே இதெல்லாம் நமக்கு தெரியாமல் இருக்குது, நம்ம வந்து இவ்வளோ தான் படிச்சிருக்கோம், பட் இந்த டெஸ்ட்டு கொஞ்சம் கடுமையாக இருக்குது அப்படிங்கிறது மாதிரி ஃபீல் உங்களுக்கு வரும். பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறது. சரிங்களா? மற்றபடி சீரியஸாக ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், நீங்கள் ரொம்ப ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஓகே உங்களை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம படித்ததெல்லாம் ஓகே இப்படிலாம் கேட்டிருக்காங்க, இதை நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே இன்னும் பெட்டராக பண்ணணும். அடுத்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஒரு 150 தான் போட முடியுதா, ஓகே அடிக்கலாம். 170 அடிக்கிறதுக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே 170 பண்ணிட்டோமா, 180 பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க. எக்ஸாம்ஸில் இதோட ஈஸியான கொஸ்டின் தான் இருக்குது. பட் உங்களை டெஸ்ட் பண்ணும்போது அதாவது ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டா அதுலேருந்தே 4 கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்தளவுக்கு தமிழும் எடுத்திருப்பாங்க, ஜிஎஸ் எடுத்திருப்பாங்க. அதுக்காக எல்லாம் ஈஸியான கொஸ்டின்ஸ் இருக்காதா சார், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் விட்டுட்டு ரொம்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் எடுத்து வச்சிருவாங்களா? எக்ஸாமுக்கு என்ன தேவை, எக்ஸாம் பேட்டர்னா என்ன கொஸ்டின்ஸ் வந்து வரப்போகுது அந்த மாடலில் தான் அதை வந்து இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனை ஒரு கொஸ்டினுக்குள்ளேயே புகுத்தி வச்சிருப்பாங்க. அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த ஹோம் டெஸ்ட் வேணும் அப்படின்னா ஹோம் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 தான். 35 கொஸ்டின் பிரிண்ட் அவுட் போடுறதுக்கு அந்த காசு தான் ஆகும். நீங்கள் ஏன்னா ஆன்லைனில் கேட்குறவங்க பிடிஎஃபாக கேட்பீங்க, வாங்கி வச்சிருவீங்க. ஆனால் எத்தனை பேர் பிரிண்ட் அவுட் போட்டு அதில் மார்க் பண்ணி எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நோட் பண்ணி வச்சு படிச்சிங்க அப்படின்னா யாரும் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா கண்ணு வலிக்குது சார் நான் வந்து ஆன்லைனில் எழுதுறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஆனால் பிடிஎஃப் தான் மறுபடியும் கேட்பீங்க. அதை எப்படி பார்ப்பீங்க? மறுபடியும் ஆன்லைனில் தான் பார்ப்பீங்க இல்லையா? பிரிண்ட் அவுட் போட்டு எத்தனை பேர் வந்து எழுதிருக்கீங்க?
அந்த பிரிண்ட் அவுட் போடுறதுக்கு எத்தனை பேர் வந்து அவைலபிலிட்டி இருக்குது, வில்லேஜில் இருக்கிற ஒவ்வொரு டைமும் போயிட்டு ஜெராக்ஸ் கடையில் போயிட்டு கொஸ்டின் பேப்பரை வாங்கி போயிட்டு போட்டுட்டு வர முடியாது. அதே ஒரு டைம் தான். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர்லேயும் வீட்டுக்கே அனுப்பிச்சிருவாங்க, நீங்கள் வாங்கி எழுதுனா போதும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாப்பர்ஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸாக இருக்கணும் அப்படிங்கிறதாக இதை நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் எக்ஸாமை கிளியர் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இதுலேருந்து கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறோம். சரிங்களா? அதுதான் விஷயமே தவிர இதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா அந்த பிரிண்டிங் காஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்துடும். அண்ட் ஈவன் கொரியர் பண்ணணும். ஸோ இந்த ஓஎம்ஆர் ஷீட் இது எல்லாமே உங்களுக்கே தெரியும் 35 கொஸ்டின் பேப்பர் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? நான் காமிக்கிறேன், ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். எப்படி வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து இருக்க போகுது, எவ்வளோ கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்க போகுது, எப்படி நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி சீரியஸாக படிக்கிற கேண்டிடேட்ஸ் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது சஜஸ்ட் பண்ணாலும் அதிகமான ஹோம் டெஸ்ட் சீரியஸ்ன்னு போயிட்டு இருக்கு, அதை வாங்கி எழுதுங்க. வீட்டில் இருக்கிற நீங்களும் யாரையாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் சீரியஸ் என்ரோல் பண்ணியிருக்கேன், நான் எப்படி எழுதுறேன், என்னோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுங்க அப்படிங்க அவங்ககிட்டயும் சொல்லி வைங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து எழுதிட்டீங்களா படிச்சிட்டிங்களா அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அண்ட் இந்த ஒரு 100 டேஸ்க்கான ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டடி பிளானும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? புதுசாக அதாவது ஏற்கனவே படித்தவங்க திரும்ப வந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல், அதாவது ஒரு படித்ததே திரும்ப வந்து நீங்கள் பண்ணாமல் ஒரு டெஸ்ட்டாக எழுதி பாருங்க. அதாவது திரும்ப படிக்கிறது வேஸ்ட்னு சொல்ல வரல, அதாவது அது ஒரு ப்ராப்பரான ஒரு இதுக்கு போங்க. படிச்சிட்டீங்க, ரிவிஷன் பண்ணிட்டீங்க, ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க, அதுலேருந்து என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அதை கற்றுக்கிட்டோம், அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அடுத்த டெஸ்ட்டில் அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகிறோம். அதை சொல்கிறேன். சரிங்களா? மொத்தமாக படிச்சுக்கிட்டு ரிவிஷனே போயிட்டே இருக்காமல் டெஸ்ட் நிறைய எழுதாமல் விட்டுறாதீங்க. எழுதி பாருங்கள், அது உங்களுக்கு வந்து இன்னொரு நாலேஜை கொடுக்கும். அது தப்பு பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் திரும்ப நீங்கள் வந்து தப்பே பண்ண மாட்டீங்க. ஒரு டைம் ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னு எப்போ அந்த கொஸ்டின் கேட்டாலும் அந்த சரியாக சொல்லுவீங்க. நீங்கள் சரியாக பண்ணதை கூட திரும்ப தப்பு பண்ணீங்களே தவிர தப்பு பண்ணதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ கேட்டாலும் சரியாக பண்ணிடுவீங்க. சரிங்களா? ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றும் கிடையாது. ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் போடுங்க. ஸோ சொன்னதே திரும்ப வந்து நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க நினைக்கிறவங்க நீங்கள் வந்து இதை என்ரோல் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.